காலையிலே கலர்ஃபுல்லா கருப்பு சக்காவை போட்டு கிளம்புனா வெளியில வெயில் வெயிட்டிங் ஃபார் யூ டார்லிங்னு வெளுத்து வாங்கிருச்சு. முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே போயிடாத, பிரச்சனை மாதிரி கூடவான்னு சொன்னாங்களேன்னு வெயிட் பண்ணா 9 மணிக்கு போற ஆஃபீஸுக்கு ஷார்ப்பா 11 மணிக்கு வர்றாங்க. வர கம்பெனிக்கு போறேன்னா கட்டட வேலைக்கு போறானே தெரியல. கட்டட வேலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் மம்புட்டி, கோடாடி, கடப்பாறை, செங்கல். நான் வேலை பார்க்கறேனோ இல்லையோ அடுத்தவங்க என்ன வேலை பார்க்கறாங்கறத பார்க்கறதே ஒரு வேலையா வச்சிருக்கேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு ஆஃபீஸ் லேப்டாப்ல உட்காந்து ராசி பலன் வீடியோ பார்த்தா என் ராசிக்கு இன்னைக்கு 1000 ஃபாலோவர் வரும்னு போட்டுருக்கு. உண்மை என்னன்னு பார்ப்போம். ஆஃபீஸ்ல சாப்பிட்டா அடிநாக்கில் அலர்ஜி வருதுங்கறக்கா இப்பெல்லாம் ரூம்ல தான் சாப்பிட்றேன். அது மட்டும் இல்லாம மதியானம் ஆனாலே கொஞ்சம் டஸ்பூஸ் வேலையெல்லாம் வந்துருது. கிரஷ் ஹார்ட் மாதிரியா குட்டியா ஒரு தூக்கத்தை போட்டு இருந்துச்சா. என் எக்ஸ் மனசு மாதிரி பெங்களூர் வர புரிஞ்சிக்கவே முடியல. அதனால ஹார்பிக் விளம்பரத்தில் வர அப்பாஸ் மாதிரி நீல டாய்லெட்டுக்கு சிவப்பு பாத்ரூம்னு 2 கூட எடுத்துட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு வந்து வேலை பார்க்க முடியல, செம்மையா தூக்கம் வருது. சரின்னு சாயந்தரம் சகதியில சறுக்கிட்டு போய் சமோசாவை சாப்பிட்டு கொடக்குள்ள குரங்கு மாதிரி பதுங்கி வெளியே வந்து கம்பெனியை கிரஷா நினைச்சு ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுத்து அங்கிருந்த செக்யூரிட்டி என்ன பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. ஒரே ஆக்வர்டா போச்சு. நானே நெருப்பு மாதிரி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு பிஞ்ச செருப்பு மாதிரி ரிட்டர்ன் வந்திருக்கேன். தம்பி சின்ன கொஞ்சம் சிட் ஃபண்ட்ஸ்னு ஏதோ ஒரு பிசினஸ் ஐடியா சொன்னாப்ல. அவர் அப்படியே படம் அடிச்சு வெளியே பத்தி விட்டு என் எக்ஸ் கண்ணு மாதிரியா குண்டு குண்டா முட்டை காலையில சிக்கல்லாம் போறதுக்கு வாழைப்பழத்தையும் சுஜிக்கு இன்ஸ்டாமார்ட்ல வாங்கி மூலிகை மரத்தை முடியல தேய்ச்சிட்டு சில பல சிலாக்கிட்டும் வேலையில இருக்கு. அதனால நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம். டாடா.